ஹிஸ்ட்ரின்னு சொன்னாலே நமக்கு நம்ம ஸ்கூல்ல சொல்லி தந்த விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். ஹிஸ்ட்ரின்னு சொல்லி அந்த விஷயங்கள மட்டும்தான் நம்ம கற்பனை பண்ணியிருப்போம். பட் ஹிஸ்ட்ரின்னு சொல்றது கிங்ஸ், வார்ஸ், டேட்ஸ் இது எல்லாத்துக்கும் மேல ரொம்பவே டார்க்கா, ஷாக்கிங்கா, மிஸ்ட்ரியான நிறைய உண்மைகளை மறைச்சு வச்சிருக்கிற ஒரு இடம்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த உலகத்துல சில டார்க்கான அண்ட் மிஸ்ட்ரியான ஹிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் சாதாரணமாக எல்லாருக்குமே தெரியாது, ரொம்ப பேரால் பேசப்படாத ரேராக இருக்கக்கூடிய ஷாக்கிங்கான ஹிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்ஷியன்ட் எகிப்தில் பார்த்தீங்கன்னா மம்மி பண்ண டைமில் டாக்டர்ஸ் எப்பயுமே பிரெயினை இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணலை. அவங்க நினச்சது என்னென்னா, பிரெயின்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் ஒரு யூஸ்லெஸ் பார்ட். திங்கிங், ஃபீலிங் இதெல்லாம் ஹார்ட்டில் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, நோஸ் வழியாக ஒரு ஷார்ப்பான ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பிரெயினை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ரோமில் சோப்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கலை. ஸோ அவங்க நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, யூரினில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கிளாத்ஸில் இருக்கக்கூடிய டர்ட்டை ரிமூவ் பண்ணும்னு சொல்லி. ஸோ பப்ளிக்கான பிளேஸில் பார்த்தீங்கன்னா யூரின் கலெக்ட் பண்ண கூட போஸ்ட் வச்சுருப்பாங்க. இதை கலெக்ட் பண்ணி லாண்ட்ரியில் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் யூரின் கலெக்ஷனுக்கு டெக்ஸ் கூட வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜில் யூரோப்பில் லாஸ் எல்லாம் ரொம்பவே வியர்டாக இருந்திருக்குது. யாராவது ஒரு மனிதருக்கு ஒரு மிருகம் ஹர்ட் பண்ணிச்சுன்னா அதை கூட க்ரைமாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த எனிமலை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து ப்ராப்பராக ட்ரையல் நடத்துவாங்க. ஜட்ஜ், லோயர் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அந்த எனிமல் மனிதர்களுக்கு ரொம்பவே அதிகமான பாதிப்பை கொடுத்து இருந்துச்சுன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் வழங்கப்படும். ஸோ அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிளியோபாட்ரான்னு சொல்லக்கூடியது எகிப்தோட கடைசியான ஒரு ராணியாக இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எகிப்தியன் கிடையாது, அவங்க கிரீக் ஃபேமிலியில் பிறந்தவங்கன்னு சொல்லலாம். அலெக்சாண்டர் த கிரேட் ஃபேமிலி வம்சத்தை சேர்ந்தவங்க. மோஸ்ட் எகிப்தியன் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா எகிப்தியன் லாங்குவேஜை பேச மாட்டாங்க. ஆனால் கிளியோபாட்ராவோட ஸ்பெஷல் என்னென்னா, அவங்களுக்கு க்ரீக்கும் பேச தெரியும் அண்ட் எகிப்தியன் லாங்குவேஜையுமே அவங்க லேர்ன் பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறமா நெப்போலியன். மூவிஸில், கார்ட்டூன்ஸ்லாம் நெப்போலியன் சொல்லப்பட்டவரை ரொம்ப ஷார்ட்டாக தான் காட்டுவாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, அவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருந்திருக்குது. ஸோ அவரோட எவரேஜான ஹைட்டில் தான் இருந்திருக்காது. ஆனால் பிரிட்டிஷோட ப்ரொபகேண்டாவில் எனிமியை சின்னதாக காட்ட நெப்போலியன் ஷார்ட்னு சொல்லி ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மித்தாக தான் இருந்திருக்கு. ஸோ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கடலில் லாங் ட்ராவல் பண்ணக்கூடிய மக்கள் நிறைஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஜிபிஎஸ், வெதர் ஆப் இதெல்லாம் அப்போ கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஷிப்பில் கெட்ஸை வச்சுருந்தாங்க. ஏன் கெட்ஸ்னா, கெட்ஸ் பார்த்தீங்கன்னா வெதர் சேஞ்சுக்கு சென்சிட்டிவாக ரியாக்ட் பண்ணும். ஸ்டார்ம்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக அது பிஹேவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் காமான வெதரில் ரொம்பவே அமைதியாக இருக்கும். ஸோ இந்த கெட்டோட பிஹேவியரை பார்த்து அவங்களுக்கு வெதரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா இருந்துச்சு. அடுத்து சைனாவில் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் எல்லாம் ரெண்டமாக கொடுக்கப்படலை. கவர்மெண்ட்டோட ஒஃபிஷியல் ட்ரைனிங்க்கு ப்ராப்பரான புக் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த புக்கில் பனிஷ்மெண்ட் எப்படி பண்ணப்படணும், எவ்வளோ பெயின் கொடுக்கணும், ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷனோட கொடுத்துருப்பாங்க. ஸோ டார்ச்சரை கூட அவங்க ஆர்கனைஸ்டான சிஸ்டமை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 2ஆம் உலக யுத்தம் நடந்த டைமில் பார்த்தீங்கன்னா எலைட் கண்ட்ரீஸ் எல்லாம் கிளிவரான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ரியல் சோல்ஜர்ஸ் இல்லாமல் ஃபேக்கான டேங்க்ஸ், ஃபேக்கான ஏர்பிளைன்ஸ் அண்ட் ஃபேக்கான கேம்ஸ் இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிமி இதெல்லாம் பார்க்குறப்ப மிகப்பெரிய ஒரு ஆர்மி இருக்கிற மாதிரி நம்பிடும். ஸோ எனிமி தவறான பிளேஸுக்கு அட்டாக் பண்ணுவாங்க. இது டிசெப்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மிடில் ஏஜில் பார்த்தீங்கன்னா யூரோப் மக்கள் குளிக்கிறத டேஞ்சரஸ்னு சொல்லி நம்பியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பிலீஃப் என்னென்னா, குளிச்சா ஸ்கின் ஓப்பன் ஆகும் அண்ட் டிசீஸ் பாடிக்குள்ளே போகும். ஸோ க்ளீனாக இருக்கிறதே அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ரிச் பீப்புள் கூட சில மாதங்கள், சில நேரங்கள், சில வருஷங்கள் கூட குளிக்காமல் இருப்பாங்க. ஸோ பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்மெல்லை ஹைட் பண்ணிப்பாங்க. அண்ட் ஏன்ஷியன்ட் எஸ்டேக் நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா கொக்கோ பீன்ஸை தான் மணியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிக்கனுக்கு எவ்வளோ கொக்கோ பீன்ஸ் கொடுக்கணும், டெக்ஸுக்கு எவ்வளோ கொக்கோ பீன்ஸ் கொடுக்கணும், அண்ட் செலரியை கூட கொக்கோ பீன்ஸில் தான் கொடுப்பாங்க. இது எல்லாமே கொக்கோ பீன்ஸ் மூலம் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ரோமில் பேரரசர்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய பயம் இருந்துச்சு. அது என்னென்னா விஷத்தை பற்றின பயம். எனிமீஸ் விஷத்தை மிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவங்க டெய்லியுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ
ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்லேவை ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவர் இமீடியட்டாக சாப்பிட்றாரா இல்லைன்னா சர்வை பண்ணுறாரான்னு பார்த்துட்டான் அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த ஃபுட்டை எடுத்துக்கொள்வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜில் டாக்டர்ஸுக்கு ஒரு பிலீஃப் இருந்துச்சு. அது என்னென்னா பாடியில் பிளட் இம்பேலன்ஸாக இருந்தால் டிசீஸ் வரும்னு சொல்லி. ஸோ அதுக்காக ட்ரீட்மெண்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா அட்டைகளை யூஸ் பண்ணி உடலில் இருக்கிற பிளட்டை செக் பண்ணுவாங்க. ஸோ பேஷண்ட் வீக் ஆனாலும் பரவாயில்ல இது ஒர்க் ஆகும்னு சொல்லி அவங்க நம்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏன்ஷியன்ட் க்ரீஸில் ஃபர்ஸ்ட்டாக ஒலிம்பிக் நடந்துச்சு. ஸோ அப்போ ரூல்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இப்போ இருக்கிற மாதிரி இருக்கல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மேல் அத்லெட்டிஸும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாமல் ஃபுல் நியூடாக ஸ்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னா ஹியூமன் பாடி பர்ஃபெக்ஷனை செலிப்ரேட் பண்ணுறது அண்ட் ஸ்போர்ட்ஸ் பியூரிட்டியை காட்டுறதுன்னு சொல்லி. இது ஒரு ஷேமாக இல்லை, அந்த காலத்தில் கல்ச்சராக கன்சிடர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஜப்பான் பற்றின ஒரு உண்மை. உலக யுத்தம் டைமில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் சயின்டிஸ்ட் ஒரு டேஞ்சரஸான ஐடியாவை ட்ரை பண்ணுறாங்க. ஐடியா என்னென்னா ஆர்டிஃபிஷியலாக நிலநடுக்கத்தை க்ரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக எனிமி கண்ட்ரியை டேமேஜ் பண்ண முடியுமான்னு சொல்லி அவங்க ஒரு ரிசர்ச் நடத்துகிறாங்க. இனிஷியலாக ரிசர்ச் நடந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறமா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்பவே டேஞ்சரஸ்னு புரிஞ்சுக்கிட்டதால அது ஒரு ஃபுல் வெப்பனாக கன்வெர்ட் பண்ணாமல் ரிசர்ச் ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா மெடைவல் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோக் யூஸ் பண்ணுறதை ரொம்பவே பிழையான ஒரு விஷயமா நம்பினாங்க. அவங்களோட நம்பிக்கை என்னென்னா இந்த ஃபோக்னு சொல்லக்கூடியது டெவிலோட டூல்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் கோடுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ சாப்பிட்றப்ப கூட ஹேண்ட்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஃபோக்கை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஃபோக் அங்கே நார்மல் ஆகிச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் ரொம்பவே கிளியராக தெரியும். ஹிஸ்ட்ரியில் இருந்த மக்களோட நம்பிக்கையும் நம்மளோட நம்பிக்கையும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்தில் மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்துச்சு. அதே சமயம் இப்போ இருக்கிற சயின்ஸுக்கு வழிகாட்டின நம்பிக்கைகளும் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நமக்கு சிலியாக தெரிகிற பல விஷயம் அப்போ சீரியஸாக இருந்துச்சு. ஸோ இதில் உங்களுக்கு எது ரொம்பவே ஷாக்கிங்கான எஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.